யார் வேணும்? கௌதமா? ஆமா இருக்கான். போடா. ஏய் அர்த்தன அர்த்தம் போடா. போடா. பின்னாடி போடா. ஏய் கதல. ஏய் உட்காரு. சொல்லிடு உட்காரு. ஏய் ஹீரோ கபடி டிராயர் எல்லாம் செக் பண்றா. ஏய் ஃபர்ஸ்ட் லேப்டாப் வேறா. ஏய் நான் யார் நீங்க? ஏய் சீக்கிரம் போடா. கத்துன அர்த்தருவேன். உங்களுக்கு என்ன வேணும்? ரம்யா உங்களை அனுப்பிச்சாளா? ஏய் வந்திருக்கியா வாயிலே போடவா. போடா வாய். யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஏய் அடுப்பேத்துன வண்டியை ரெண்டா பொழுந்துருவேன். சுசி இங்க பாருங்க. யாருங்க நீங்க? உங்களுக்கு என்னதான் வேணும்? ஏய் கத்துன சுரு போய்டும். ஏய் எல்லாம் கரெக்டா பார்த்து எத்தியாடா? அவன் பார்க்குற மேட்ரு சரி வரைக்கும் எத்தாச்சு. சார் அவ என் விரலையே வெட்டினவ சார். எனக்கு தெரிஞ்சு அவ புருஷனை அவளே தான் கண்டதுண்டமா வெட்டியிருப்பா சார். அன்னையில இருந்தா அவ சமாச்சாரமே வேணான்னு ஒதுங்கிட்ட சார். ஏங்க இவ்வளவு நடந்திருக்கு, நீங்க ஏங்க போலீஸ்க்கு ஒரு கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கல? இல்ல சார், என் சைட்லயும் மிஸ்டேக் இருக்குல்ல, அதனாலதான் பயந்துட்டேன் சார். புனிதமான மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல. சரி ஓகே, மறுபடியும் இந்த கேஸ் விஷயமா உங்களை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டா வர்றதுக்கு ரெடியா இருங்க. கண்டிப்பா சார். அப்புறம் இந்த விரல் இப்படி பண்ணாங்களே அந்த பசங்களை அடையாளம் காட்ட முடியுமா? என்னால கண்டிப்பா காட்ட முடியும் சார். ஓகே, தேங்க்யூ. என்ன ஏதோ உபயோகமான தகவல் உண்டா? ஐயா அந்த பசங்க யாருன்னே தெரியாதுன்னு இறுக்கமா இருக்காங்க ஐயா. லூஸ் பண்ணிடுவோம். குட் ஈவினிங் சார். என்ன சார் நடக்குதுங்க? ஹஸ்பண்ட் மிஸ்ஸிங்னு கேஸ் கொடுத்தவன் நான். ஆனா உங்க ஆளுங்க என்ன அக்யூஸ் மாதிரி ட்ரீட் பண்றாங்க? உண்மையை மறைக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்கள நாங்க குற்றவாளியா தான் ட்ரீட் பண்ணுவோம். நான் என்ன உண்மையை மறைச்சேன்? கௌதம்ங்கிற உண்மையை. கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்தா நம்ம பொறுமையா பேசலாம். ப்ளீஸ். நான் உங்களை ஆரம்பத்திலேயே கேட்டேன், உங்களை யாராவது மிரட்டினாங்களான்னு. நீங்க ஏன் கௌதம் பேர் சொல்ல? ரீசெண்டா அவன் மிரட்டல சார், அதனாலதான் சொல்லல. ஓகே, உங்களுக்கும் கௌதமுக்கும் நடந்த மேட்டர் உங்க ஹஸ்பண்டுக்கு தெரியுமா? தெரியாது சார். சரி, இந்த விஷயத்த நீங்க வேற யாருக்கிட்டையாவது ஷேர் பண்ணீங்களா? இல்ல சார். அப்போ கௌதம மிரட்டின பசங்களை யார் அனுப்பிச்சது? நீங்க கேக்குற எந்த விஷயமும் எனக்கு தெரியாது சார். நீங்க சொல்றத பார்த்தா என் வீட்டுக்காரருக்கு என்ன சார் ஆச்சு? எதுவுமே ஆகாம இருக்கணும்னா எந்த ஒளிவு மறைவுமே இல்லாம நீங்க என்கிட்ட உண்மையை சொல்லணும். சொல்லுங்க ப்ளீஸ். சொல்றேன் சார். நாங்க 2 பேரும் உசுருக்குசுரா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோங்க சார். லவ் பண்ணும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனோம். ஆனா புருஷன் பொண்டாட்டின்னு ஆன பிறகு உங்க வீட்டுக்கு 50,000 பணம் அனுப்புறீங்களா? வேலை முடிச்சுட்டு 1000 டென்ஷன்ல வரேன், வந்த உடனே இதை கேட்கணுமா? ஏன் நீங்க மட்டும் தான் வேலைக்கு போறீங்களா? நாங்கெல்லாம் போறது இல்லையா? எங்களுக்கெல்லாம் டென்ஷன் இருக்காதா? இனிமே சம்பளத்தை முழுசா உங்ககிட்ட தர முடியாது. என் தங்கச்சி அடுத்த மாசம் புது பிளாட் ஒண்ணு வாங்குறா. வாங்கட்டுமே, நல்ல விஷயம் தானே. எனக்கு அசிங்கமா தெரியுது. நாமளும் 2 பேரும் சம்பாதிக்கிறோன்னு தான் பேரு. இதோ பாரு,
சாப்பிடும்போது தொணன்னு பேசுறது எனக்கு பிடிக்காது. அதுலயும் மத்தவங்கள அப்படி இப்படின்னு கம்பேர் பண்ணி பேசுறது சுத்தமா பிடிக்காது. நான் வாயை திறந்தாலே உங்களுக்கு பிடிக்கலங்கிறப்போ என்ன ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? தெரியாம பண்ணிக்கிட்டேன். அத நான் சொல்லணும். என் தங்கச்சி மாதிரி பொண்டாட்டி சொல்லு கேக்குற புருஷனை நான் கட்டியிருக்கணும். உங்களை லவ் பண்ணதுதான் நான் செஞ்ச மொத தப்பு. What a beauty! Picked up. Oh no, he's hit it straight to the man there. Badri, you can't keep him out of the game. வீக்கெண்ட்ல எப்பவுமே சந்தோஷமா இருக்கிற நாங்க நீயா நானாங்கிறதுல எங்களுக்குள்ள இருந்த சந்தோஷமும் குறைய ஆரம்பிச்சது. பொண்டாட்டியோட அந்த ஆசைய புருஷங்க புரிஞ்சுக்கலனா பொண்டாட்டிங்க கடுகடுன்னு தான் இருப்பாங்க. அப்படிதான் அன்னைக்கு. பாய் பாய் மம்மி மம்மி டாடி பாய் போறா. டாடி பாய் போனா என்ன, பாடையில போனா என்ன? நீ உட்காந்து ஒழுங்கா சாப்பிடு. ஐயோ மேடம், ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்புறம் என்ன, பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்கேன்னு என்கிட்ட சொல்லிட்டா போறாங்க. அதுக்காக இன்னைக்கு அமாவாசை மேடம், அபசகுணமா பேசக்கூடாது, சொல்ல பழிச்சிருன்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா, அவரு இருக்கிறவங்களதான் சாகடிப்பாரு. ஐயோ கருமாரி, அப்படியெல்லாம் பேசக்கூடாது மேடம். அவர் 100 வருஷத்துக்கு மேல நல்லா இருக்கணும். செல்லம்மா, சார் நாளைக்கு உங்க மேடத்துக்கு பர்த்டே. இந்த கிஃப்ட கொடுத்துரு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு சார். மேடம். செல்லம்மா, எனக்கு இந்த கலர் பிடிக்காதுன்னு தெரிஞ்சே என்ன வெறுப்பேத்துறதுக்காக வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்கு. கடுப்பேத்தாம அவர்கிட்டே இதை கொண்டு போய் கொடுத்துரு. டிசைன் நல்லா இருக்குன்னு எடுத்துட்டேன். வேணும்னா பில்லு தரேன். அவங்களே போய் மாத்திக்க சொல்லு. எனக்கெல்லாம் டைம் இல்ல. செல்லம்மா, எனக்கும் டைம் இல்லைன்னு சொல்லிடு செல்லம்மா. சார், நான் சொல்றேன்னு கோவிக்காதீங்க. நீங்க பில்லு கொடுக்கறதுக்காக நீங்க ஆர்டர் பண்றத மத்தவங்க சாப்பிடணும்னு நினைக்கிறது தப்பு சார். கரெக்ட் தான். ஆனா உன்ன மாதிரி உங்க மேடம் அப்படி பதில் சொல்லலையே. சரி குடு, உனக்காக மாத்திட்டு வரேன். செல்லம்மா, இதோ வரேன் மேடம். மேடம், என்ன புடவை வாங்கிக்கிட்டாரா? வாங்கிட்டாரு மேடம். அதானே, வச்சிருந்தாருன்னா எனக்கு இருக்கிற கடுப்புக்கு புடவைய கிழிச்சே போட்டிருப்பேன். மேடம், நான் சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க. நமக்கு பிடிச்ச மாதிரியே எல்லாமே நடக்கணும்னு நீங்க நினைச்சா அந்த கடவுள் கூட நமக்கு எதிரிதான். போய் உன் வேலையை பாரு. என்ன மாமி, எப்படி இருக்கீங்க? அங்கிள் எப்படி இருக்காரு? நான் நல்லா இருக்கேன் ரம்யா. அங்கிளுக்கு தான் போன வாரம் அட்டாக் ஆகி ஐசியூவில் சேர்த்துருக்கு. ஐயோ, இப்போ எப்படி இருக்காரு? இப்போ பரவாயில்ல. நீ எப்படி ரம்யா இருக்க? நல்லா இருக்கேன். உன் வீட்டுக்கார செல்லம்மாவோட ஹாஸ்பிட்டலில் பார்த்தனே, என்னம்மா விஷயம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமி. சரி, பார்த்துக்க ரம்யா. செல்லம்மா, என்னாச்சு? தவறி கீழே விழுந்துருச்சு சார். பரவாயில்ல. சரி, பார்த்து கையை கிழிச்சிடாம பத்திரம். சார், அவர் 100 வருஷத்துக்கு மேல நல்லா இருக்கணும். சார், காலிங் பெல் அடிக்குது.
என்னாச்சு? தவறி கீழே விழுந்துருச்சு மேடம். டார்லிங். என்னங்க காலையிலேயே? ஒரே ஒரு ரூமா கூட டார்லிங். போங்க. ஒண்ணே ஒண்ணு கூட டார்லிங் ப்ளீஸ். போங்கண்ணா. பார்த்து வேலை செய்ய மாட்டியா? சாரி மேடம். ஏன் குப்பையை குப்பை தொட்டில போட மாட்டியா? சார் தான் யூஸ் பண்ணி போட்டாரு மேடம். சரி போ, மாடியில போய் துணி எடுத்துட்டு வா. ஏன் இப்படி? பாத்ரூம் போக கூடாதா? டயர்டா இருக்கு டார்லிங். சோ